இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருத்தணியில நடந்த ஒரு சம்பவம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9th 10th படிக்கிற பசங்க ஒரு ட்ரெயின்ல கத்திய வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு நார்த் இந்தியன் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வராப்ல. அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த நார்த் இந்தியன் இறங்கணும். இந்த பசங்களும் பின்னாடியே இறங்கி போய் அந்த நார்த் இந்தியனை புடிச்சு அருவாளால கண்ட மேனிக்கு வெட்டியிருக்காங்க. கண்ட மேனிக்குன்னா ஒரு மாதிரி தப்பு பண்றோன்னு தெரியாத அளவுக்கு வைப் பண்ணி அருவாளை மாத்தி மாத்தி வாங்கி காதுல, அவர் தலையில, முகத்துல அவ்வளவு வெட்டு வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு தான் என்ன பண்றோன்னு தெரியாத அளவுக்கு கஞ்சாவை அவங்க எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஞ்சால இருந்ததுனால அவங்க தன்னை அறியாமையே இந்தியனை போட்டு அவ்வளவு கண்ட மெனிக்கு வெட்டி அதை என்ஜாய் பண்ணி அந்த நபர் பாத்தீங்கன்னா வழி தாங்க முடியாம என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுகுறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. என்னதான் அவர் ஒரு வடக்கனா இருந்தாலும் அவரும் ஒரு இந்தியர் தான். நம்ம நார்த்ல இது நடக்குது அது நடக்குதுன்னு பேசுறோம். ஒரு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண நபருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. அதை தாண்டி ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா எப்படி போய் சேருதுங்கிறத இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணுதுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு விஷயத்த பத்தி பேசினா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுது. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு அவ்வளவு பெரிய இதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா அவ்வளவு ஈஸியா போய் கையில கிடைக்குது. தன் கஞ்சாவை எடுத்துக்கிட்டு தன்னை அறியாம ஒரு சாதாரண ஒரு நபரை இவ்வளவு இந்த அளவுக்கு மோசமா கொடூரமா வெட்டியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்டிப்பா எனக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும். சும்மா அந்த பசங்களை பிடிச்சி சீர்திருத்தல பள்ளியில அடைச்சிட்டு அந்த தப்பு திரும்ப நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பி நடக்காத அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கணும். அதுக்கான தண்டனை கடுமையா இருக்கணும். இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா தமிழ்நாடு கையில எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கஞ்சான ஒரு விஷயத்த பண்றதுனாலதான் இங்க என்ன பண்றோங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கு. அந்த நபர் கண்டிப்பா இப்ப நல்லா இருக்காரு. இதை தாண்டி எந்த ஒரு மீடியாவுமே இதை பத்தி பேசல. ஒன்லி பார்லிமெண்ட் நியூஸ் பண்ணி தான் இதை பத்தி பேசியிருந்தாங்க. மீடியா ஏதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க. இது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கெட்ட பேர் அப்படிலாம் கிடையாது. இதை கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் நானும் இந்த வீடியோ எடுத்தேன். இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, நான் கேட்க மாட்டேன்.